ரெட்டை லட்சணத்தை பெற தினகரனுக்கு 50 கோடி தொகையை கொடுக்க முன்வந்தது திருச்சியை சேர்ந்த தொழிலதிபர்னு டெல்லி போலீசாருக்கு துப்பு கிடைச்சிருக்கு. இதனால அவரையும் தூக்கவும் டெல்லி போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க. ரெட்டை லட்சணத்தை குறுக்கு வழியில பெறதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்துதான் புரோக்கர் சுகேஷ் சந்திரா, தினகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டாங்க. டெல்லி கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்ட தினகரனை 5 நாள் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதிச்சாங்க. அதன்படி சுகேஷ் கிடக்கிருந்து கைப்பற்றப்பட்ட 1,30,00,000 பணத்தை ஹவாலா கும்பல் மூலமா கைமாற்றப்பட்டது குறித்து விசாரணை நடத்த டிடிவி தினகரன் நண்பர் மல்லிகார்ஜுனன் ஆகியோருடன் டெல்லி போலீசார் சென்னைக்கு வந்தாங்க. பெசன்ட் நகர்ல இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு அழைச்சு செல்லப்பட்ட தினகரன் கிட்ட தீவிர விசாரணை நடைபெற்று வருது. அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து பெசன்ட் நகர்ல இருக்கிற அவருடைய வீட்டுக்கு மல்லிகார்ஜுனாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கு தினகரன், அவருடைய மனைவி அனுராதா, மல்லிகார்ஜுனா இவங்க 3 பேர்கிட்டையும் போலீசார் துருவி விசாரணை நடத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ணா நகர்ல இருக்கிற மல்லிகார்ஜுனாவோட வீட்லயும் போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. மேலும் தமிழகத்துல தினகரன் எங்கெல்லாம் அடிக்கடி போவாருங்கிறது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. தினகரனோட நெருங்கிய தோழி லைனா திருவள்ளிக்கேணியில இருக்காங்களாம். அவருடைய வீட்லயும் கூட டெல்லி போலீசார் விசாரணை நடத்திருக்காங்க. இந்த நிலையில இந்த வழக்குல தினகரனுக்கு 50 கோடி கொடுக்க முன் வந்தவர் திருச்சியை சேர்ந்த தொழிலதிபர்னு ரகசிய தகவல்களை போலீசார் சேகரிச்சிருக்காங்க. இந்த வழக்குல சுகேஷுக்கும் தினகரனுக்கும் பேரம் பேசியது குறித்து ஆடியோ பதிவுகள் இருந்தாலும் அதை உறுதிப்படுத்த திருச்சி தொழிலதிபரை பிடிக்க போலீசார் திட்டமிட்டு இருக்காங்க. ஹவாலா மூலமா டெல்லிக்கு பணமாற்றம் செய்யப்பட்டதுக்கு முன்னாடி தினகரனுக்கு பதிலா இந்த தொழிலதிபர் பண ஏற்பாடு செஞ்சதா ஒத்துக்கிட்டாங்கன்னா இவர் தான் முக்கிய குற்றவாளியா கருதப்படுவாரு. மேலும் இதுல பல்வேறு தமிழக அமைச்சர்களும் சிக்குவாங்கன்னு தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.